கூட உட்கார வச்சாரு, 2வது ராஜாவே ஆக்கிட்டாரு. என் தலையை அப்படி என்னை நான் அபிஷேகப்பட்டு நீ உயர்வு எல்லாம் வெற்றிங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இந்த ஆட்டுக்கு என்னென்ன வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு அதே வெற்றி தான். ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஆடுப்பா, நான் ஒண்ணு இல்லப்பா, நான் உங்களுடைய ஆடுப்பான்னு மாத்திரம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார், நீங்க நடத்தி கொண்டிருக்கிறார். 3வது காரியம், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிவது சந்தோஷத்தை காட்டுது. நிரம்பி வழிவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. நிரம்பி வழியும் குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். கடவுள்கிட்ட கேட்கும் எழுதுப்பாரா, அது நிரப்பி குலுக்கி நிறைவாய் கொடுப்பார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆளுக்கு வெற்றி குறைவெல்லாம் நிறைவாய் மாறுது. எல்லா குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுச்சு, ஜெயமாய் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். 3 காரியம் வெற்றி. 3 முதலாவது பந்தி, 2வது எண்ணெய், 3வது ஆறுதல் வழிவது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது விசுவாசத்தினால் கிடைக்கும் வெற்றி வசனம் என்று பார்த்தோம். கடைசியா ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க. அது மாத்திரம் அல்ல, இன்னும் நல்லது உங்களுக்கு தொடர்ந்து வரும். என்ன? என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதோட முடியாது, இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தொடர்ந்து கர்த்தர் செய்வார் என்று ஆண்டவர் நம்ம பேசுகிறார். அருமையான 23ஆம் சங்கீதம். இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க பல அர்த்தங்கள், பல காரியங்கள் உள்ளது அப்படியே வந்து கொண்டே இருக்குது. கர்த்தர் இன்னும் அநேக சத்திய வார்த்தைகளை இந்த அதிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம்.